வணக்கம் நண்பர்களே. பல்வேறு வகையான டிசி மிஷினின் டெர்மினல்ஸ், பார்ட்ஸ் ஆகியவற்றை எவ்வாறு ஐடென்டிஃபை செய்து மற்றும் கனெக்ஷன்ஸ் கொடுப்பது என்பது குறித்த இந்த பயிற்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின்வருபவற்றை செய்ய முடியும். கொடுக்கப்பட்ட டிசி மிஷினின் நேம் பிளேட் விவரங்களை படித்து விளக்கம் கூறல், டெஸ்ட் லேம்ப் மெத்தட் மூலம் டிசி மிஷினின் வைண்டிங்கின் டெர்மினல்ஸின் பேரை கண்டறிதல், டெஸ்ட் லேம்ப் மெத்தட் மூலம் டிசி மிஷினின் ஃபீல்டு மற்றும் ஆர்மேச்சர் டெர்மினல் ஆகியவற்றை டெஸ்ட் செய்து கண்டறிதல், டிசி மிஷினின் பார்ட்ஸை அடையாளம் காணுதல், பல்வேறு வகையான டிசி மிஷினை கனெக்ட் செய்தல். இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான டூல்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகியவற்றை ஏற்பாடு செய்வோம். இன்சுலேட்டர் காம்பினேஷன் பிளையர், ஸ்க்ரூ டிரைவர், டபுள் எண்டட் ஸ்பேனர் செட், டிசி காம்பவுண்ட் மிஷின் 220 வால்ட், டிஸ்மேண்டில்டு டிசி மிஷின், பிவிசி இன்சுலேட்டட் காப்பர் ஒயர், கிட்கேட் ஃபியூஸ் யூனிட், பெண்டன்ட் லேம்ப் ஹோல்டர், சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ ஸ்விட்ச், இன்கேண்டிசன்ட் லேம்ப், டிஜிட்டல் மல்டிமீட்டர். நேம் பிளேட் விவரங்களை படித்து விளக்கம் கூறல் மற்றும் டிசி காம்பவுண்ட் மிஷினின் டெர்மினலை அடையாளம் காணுதல். கொடுக்கப்பட்ட டிசி காம்பவுண்ட் மிஷினின் நேம் பிளேட் விவரங்களை படிக்கவும். டெர்மினல் பாக்ஸ் கவரை அகற்றி டெர்மினலில் லே அவுட் ஸ்கெட்சை செய்யவும். டெர்மினல் கவரை அகற்றும் பொழுது ஸ்க்ரூ ஹெட் அல்லது நட்ஸ் ஆகியவற்றை ஸ்பாயில் செய்யவோ தொலைக்கவோ வேண்டாம். டெர்மினலில் மார்க்கிங் இல்லாததால் காட்டப்பட்டுள்ளபடி உங்கள் சொந்த மார்க்கிங்கை கொடுக்கவும். டிசி காம்பவுண்ட் மிஷினின் டெர்மினல் பேரை டெஸ்ட் செய்து ஐடென்டிஃபை செய்தல். 240 வோல்ட் 25 வாட்ஸுக்கு ஒரு டெஸ்ட் லேம்பை தயார் செய்தல். கேபிள்களில் ஒன்றை ஃபேஸ் கேபிள் என ஐடென்டிஃபை செய்து அதை ஸ்விட்ச் மற்றும் ஃபியூஸ் மூலம் டெஸ்ட் லேம்புக்கு கனெக்ட் செய்யவும். உங்கள் உடலின் எந்த பகுதியும் தயாரிப்பாளரின் பேர் பொசிஷனுடன் தொடர்பு கொள்வதை தவிர்க்க கவனமாக இருக்க வேண்டும். அது ஷாக் ஹசார்ட்ஸை ஏற்படுத்தலாம். டெஸ்ட் லேம்ப் பயன்பாட்டில் இல்லாத போது ஸ்விட்சை ஆஃப் பொசிஷனில் வைக்கவும். டெஸ்ட் லேம்பின் ப்ராட் 1 என்ற ஒரு எண் டெர்மினல் 1 உடன் கனெக்ட் செய்து டெஸ்ட் லேம்ப் ப்ரோ 2 என்ற மற்றொரு எண்டுடன் மற்ற டெர்மினலை ஒவ்வொன்றாக தொடரவும். லேம்பின் கண்டிஷனை சரிபார்க்கவும். மற்ற டெர்மினலில் ஏதேனும் ஒன்றை தொடும்பொழுது லேம்ப் க்ளோ ஆனால் ப்ராட் 1 மற்றும் ப்ராட் 2 உடன் கனெக்ட் செய்யப்பட்ட டெர்மினல் ஒரே சர்க்யூட்டின் பேராக அமைகிறது. அப்சர்வேஷனை டேபுலேஷனில் பதிவு செய்யவும். டெர்மினலின் ஒரு எண்டை, அதாவது ப்ராட் 1 என வைத்துக் கொள்வோம். காட்டப்பட்டுள்ளபடி டெஸ்ட் லேம்பின் மற்றொரு டெர்மினலுடன் கனெக்ட் செய்து இரண்டாவது டெர்மினலை கண்டுபிடிக்க அதையே மீண்டும் செய்யவும். டேபிளில் முடிவுகளை எழுதி டெர்மினலின் பேருக்கு முறையே A1 மற்றும் A2, B1 மற்றும் B2, C1 மற்றும் C2 என பெயரிடவும். அந்தந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் லோ வேல்யூ கொண்டிருப்பதால் டெஸ்ட் லேம்ப் ஆர்மேச்சர் மற்றும் சீரிஸ் ஃபீல்டு டெர்மினல் இரண்டிலும் பிரகாசமாக எரிகிறது. அதே சமயம் ஷண்ட் ஃபீல்டு சர்க்யூட்டில் ஹை இண்டக்டிவ் ரியாக்ஷன் காரணமாக மட்டுமே லைட் டிம் ஆக எரியக்கூடும். தொட்டால் அது சில ஸ்பார்க்ஸை ஏற்படுத்தலாம். கன்க்ளூஷன்: ஆர்மேச்சர் டெர்மினல் A1 மற்றும் A2, ஷண்ட் ஃபீல்டு டெர்மினல் E1 மற்றும் E2, சீரிஸ் ஃபீல்டு டெர்மினல் D1 மற்றும் D2. மீதமுள்ள மற்ற 2 டெர்மினல்ஸ் ஒரே பேர் டெர்மினல்ஸை சேர்ந்ததா என்பதை கண்டறிய அவற்றை சரிபார்க்கவும். லேம்ப் டிம் ஆக எரியும் அல்லது ப்ராப் கான்டாக்ட் பாயிண்ட் ஸ்பார்க்ஸ் ஏற்படுத்தும் டெர்மினல் பேர் ஷண்ட் ஃபீல்டு டெர்மினல்ஸ் ஆகும். இந்த பரிசோதனையை நீங்கள் கவனித்திருக்கலாம். 2 செட் அல்லது பேர் டெர்மினலில் லேம்ப் பிரைட் ஆக எரிகிறது. அவை ஆர்மேச்சர் மற்றும் சீரிஸ் ஃபீல்டை சேர்ந்தவை. 2 பேர் லோ ரெசிஸ்டன்ஸ் டெர்மினலில் ஆர்மேச்சர் டெர்மினல் பேர்ஸை ஐடென்டிஃபை செய்தல். டெஸ்ட் லேம்பின் ஒரு எண்டை, அதாவது ப்ரோட் 1 என வைத்துக் கொள்வோம். ஐடென்டிஃபை செய்யப்பட்ட லோ ரெசிஸ்டிவ் பேரில் ஒன்றுடன் கனெக்ட் செய்யவும். அதாவது லேம்ப் பிரைட் ஆக எரியும் இடத்தில் மற்ற எண்டை பிரஷால் தொடவும். டெஸ்ட் லேம்ப் டெர்மினல் மிஷினின் பாடி அல்லது பிரேம் அல்லது பிரஷை தவிர வேறு எந்த மெட்டல் பகுதியையோ தொடாமல் பார்த்துக் கொள்ளவும். டெஸ்ட் லேம்ப் எரிந்தால் அந்த பேர் ஆர்மேச்சரை சேர்ந்தது. இல்லையென்றால் மற்ற பேருடன் முயற்சிக்கவும். டெர்மினலை A1 மற்றும் A2 என மார்க் செய்யவும். மீதமுள்ள 2 டெர்மினல் சீரிஸ் ஃபீல்டு டெர்மினல்ஸ் ஆக இருக்கும். அவற்றை D1 மற்றும் D2 என மார்க் செய்யவும். மல்டிமீட்டரை பயன்படுத்தி டிசி காம்பவுண்ட் மிஷினில் டெர்மினலை ஐடென்டிஃபை செய்தல். டிஜிட்டல் மல்டிமீட்டர் எடுத்து அதை கண்டினியூட்டி மோடில் செட் செய்யவும். 2 ப்ராப்ஸையும் ஒன்றாக தொட்டு பீப் சவுண்ட் ஏற்படுவதை உறுதி செய்யவும். டிசி காம்பவுண்ட் மிஷினில் டெர்மினல் 1இல் ஒரு ப்ரோபை வைக்கவும். மற்ற டெர்மினல்ஸில் மற்றொரு ப்ரோபை ஒவ்வொன்றாக வைக்கவும். மல்டிமீட்டர் மற்ற டெர்மினலில் ஏதேனும் ஒன்றை தொடும் பொழுது சவுண்ட் ஏற்பட்டால் மல்டிமீட்டரின் ப்ராபுடன் கனெக்ட் செய்யப்பட்ட டெர்மினல் ஒரே சர்க்யூட்டில் பேராக அமைகின்றன. அதே மாதிரி மற்ற 2 பேர் டெர்மினலை ஐடென்டிஃபை செய்து பேர்ஸை முறையே A1 மற்றும் A2, B1 மற்றும் B2, C1 மற்றும் C2 என மார்க் செய்யவும். ஆர்மேச்சர், சீரிஸ் மற்றும் ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்ஸ் ஆகியவற்றை ஐடென்டிஃபை செய்ய மல்டிமீட்டரை லோ ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் மோடுக்கு மாற்றவும். ப்ராப்ஸை A1 மற்றும் A2, B1 மற்றும் B2, C1 மற்றும் C2 ஆகிய டெர்மினலில் வைக்கவும். டேபுலேஷனில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை குறித்துக் கொள்ளவும். ரெசிஸ்டன்ஸின் மிக குறைந்த மதிப்பு சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் எனவும் அதைவிட குறைந்த ரீடிங் ஆர்மேச்சர் வைண்டிங் எனவும் ஐடென்டிஃபை செய்யப்படுகிறது. மற்ற ஹையர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் என ஐடென்டிஃபை செய்யப்படுகிறது. டிசி மிஷினின் பார்ட்ஸ்களை ஐடென்டிஃபை செய்யவும். டிசி மிஷினின் நேம் பிளேட் விவரங்களை படித்து விளக்கம் கூறவும். டிசி மிஷினின் பார்ட்ஸ்களை ஐடென்டிஃபை செய்யவும். ஒவ்வொரு பார்ட்ஸ்களிலும் நம்பர்களுடனும் லேபிள் ஒட்டவும்.
பார்ட்ஸின் பெயரை பதிவு செய்து ஒவ்வொரு பாகத்தின் ஸ்கெட்சையும் வரையவும். டெர்மினலை ஐடென்டிஃபை செய்து DC ஷண்ட் ஜெனரேட்டரை கனெக்ட் செய்யவும். A1 மற்றும் A2 டெர்மினல்ஸ் ஆர்மேச்சர் டெர்மினலாக இருக்கட்டும். E1 மற்றும் E2 ஷண்ட் ஃபீல்டு டெர்மினலாக இருக்கட்டும். ஃபீல்டு வைண்டிங்கை ஆர்மேச்சர் டெர்மினலுடன் பேரலலாக கனெக்ட் செய்யவும். ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் E1 ஐ ஆர்மேச்சர் டெர்மினல் A1 உடன் கனெக்ட் செய்யவும். இதேபோல் E2 ஐ A2 உடன் கனெக்ட் செய்யவும். ஆர்மேச்சர் டெர்மினல் A1 ஐ லோடின் பாசிட்டிவ் டெர்மினலுடன் கனெக்ட் செய்யவும் மற்றும் A2 ஐ லோடின் நெகட்டிவ் டெர்மினலுடன் கனெக்ட் செய்யவும். டெர்மினலை கண்டறிந்து DC ஜெனரேட்டரை கனெக்ட் செய்யவும். ஃபீல்டு வைண்டிங் மற்றும் ஆர்மேச்சர் வைண்டிங்கை சீரிஸில் கனெக்ட் செய்யவும். ஆர்மேச்சர் டெர்மினல் A2 உடன் சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் D1 ஐ கனெக்ட் செய்யவும். ஆர்மேச்சர் டெர்மினல் A1 மற்றும் சீரிஸ் ஃபீல்டு டெர்மினல் D2 ஆகியவற்றை முறையே லோடின் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் டெர்மினலுடன் கனெக்ட் செய்யவும். பல்வேறு DC காம்போனன்ட் ஜெனரேட்டரை கனெக்ட் செய்யவும். ஷண்ட் ஃபீல்டு டெர்மினல் E1 ஐ ஆர்மேச்சர் டெர்மினல் A1 உடன் கனெக்ட் செய்யவும். A1 ஐ D1 உடன் கனெக்ட் செய்யவும். பின்னர் D2 ஐ லோடின் பாசிட்டிவ் டெர்மினலுடன் கனெக்ட் செய்யவும். ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் E2 ஐ ஆர்மேச்சர் டெர்மினல் A2 உடன் கனெக்ட் செய்யவும். பின்னர் லோடின் நெகட்டிவ் டெர்மினலுடன் கனெக்ட் செய்யவும். லாங் ஷண்ட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர் ஆர்மேச்சர் டெர்மினல் A1 ஐ சீரிஸ் ஃபீல்டு டெர்மினல் D1 உடன் கனெக்ட் செய்யவும். மேலும் ஷண்ட் ஃபீல்டு டெர்மினல் E1 ஐ சீரிஸ் ஃபீல்டு டெர்மினலின் D2 உடன் கனெக்ட் செய்யவும். பின்னர் E2 மற்றும் A2 ஐ கனெக்ட் செய்யவும். லோடின் பாசிட்டிவ் டெர்மினலை E1 அல்லது D2 உடன் கனெக்ட் செய்யவும் மற்றும் லோடின் நெகட்டிவ் டெர்மினலை E2 அல்லது A2 உடன் கனெக்ட் செய்யவும். ஷார்ட் ஷண்ட் கியூமுலேட்டிவ் காம்போனன்ட் மற்றும் ஷார்ட் ஷண்ட் டிஃபரன்ஷியல் காம்போனன்ட் ஜெனரேட்டர் ஆகியவற்றுக்கு கனெக்ஷன் டயகிராமின் படி மிஷினை கனெக்ட் செய்யவும். டிஃபரன்ஷியல் லாங் ஷண்ட் கியூமுலேட்டிவ் காம்போனன்ட் மற்றும் லாங் ஷண்ட் டிஃபரன்ஷியல் காம்போனன்ட் ஜெனரேட்டர் ஆகியவற்றுக்கு கனெக்ஷன் டயகிராமின் படி மிஷினை கனெக்ட் செய்யவும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களால் பின் வருபவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். கொடுக்கப்பட்ட DC மிஷினின் நேம் பிளேட் விவரங்களை படித்து விளக்கம் கூறல். டெஸ்ட் லேம்ப் மெத்தட் மூலம் DC காம்போனன்ட்டின் வைண்டிங்கின் டெர்மினலை பேரை கண்டறிதல். டெஸ்ட் லேம்ப் மெத்தட் மூலம் DC மிஷினின் ஃபீல்டு மற்றும் ஆர்மேச்சர் டெர்மினல் ஆகியவற்றை டெஸ்ட் செய்து கண்டறிதல். DC மிஷினின் பார்ட்ஸை அடையாளம் காணுதல். பல்வேறு வகையான DC மிஷினை கனெக்ட் செய்தல். DC மிஷினின் டெர்மினல்ஸ், பார்ட்ஸ் ஆகியவற்றை ஐடென்டிஃபை செய்து அவற்றுக்கு வெவ்வேறு கனெக்ஷன்ஸை கொடுப்பது என்பது குறித்த இந்த பயிற்சி இத்துடன் முடிவடைகிறது. அடுத்த பயிற்சியில் சந்திப்போம்.